வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பெண் பணியாளர்களுக்கு சபாநாயகர் வழங்கிய உறுதிமொழி. சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வு ஐரோப்பிய ஒன்றியத்திடம் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்தல். அரசின் மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் ஏற்பட்டுள்ள குழப்பம். சிறை கைதி வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட லட்சக்கணக்கான பணம். அனுர அரசின் இனவாதத்தை அம்பலப்படுத்திய கஜேந்திரகுமார் எம்பி. பெருந்தோட்ட மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். பழைய கைதிகளை விடுவிக்கும் ஹமாஸ். இறுதியாக மனம் திறந்த நெதன்யாகு. தொடர்கன விரிவான செய்திகள். நாடாளுமன்றில் பெண் பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்குள் பெண் பணியாளர்களுக்கு ஏதேனும் தொந்தரவு ஏற்பட்டால் அது குறித்து நேரடியாக தமக்கு அறிவிக்குமாறு அவர் கோரியுள்ளார். கடந்த காலங்களில் நாடாளுமன்றில் பெண்களுக்கு சில அநீதிகள் இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய சிலர் பணி நீக்கப்பட்டதுடன் சிலருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் தாம் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது குறித்து தமக்கு நேரடியாகவே முறைப்பாடு செய்ய முடியும் என அவர் பெண் பணியாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். நாடாளுமன்றில் கடந்த காலங்களில் காணப்பட்ட தூரநோக்கற்ற கலாச்சாரம் மீண்டும் ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈழத்தமிழர்களின் அரசியல் உரித்துக்களை நிலைநாட்ட சமஷ்டி முறையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வொன்றை காலத்தின் தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐரோப்பிய ஒன்றியத்தினரிடம் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைமை கண்காணிப்பாளர் நாச்சோ சான்செஸ் அமோர், ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் கார்மன் மொரேனோ உள்ளிட்ட குழுவினருக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இதன்போது கடந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து கருத்து பகிர்வுகள் இடம்பெற்று சமநேரத்தில் ஈழத்தமிழர்களின் அரசியல் உரித்து கோரும் பயணத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் குறித்தும் கோரப்பட்ட போது உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கு சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வுடன் கூடிய தீர்வு என்பதுதான் சர்வதேச மட்டத்தில் இலங்கை அரசும் சேர்ந்து ஒஸ்லோவின் இணங்கிக் கொண்ட இறுதி விடயம் என்ற அடிப்படையில் 13வது திருத்தச் சட்டத்துக்கும் சமஷ்டி முறைமைக்கும் இடையிலான நடைமுறை வேறுபாடுகள் 13வது திருத்தச் சட்டத்தை புறந்தள்ளி சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வழங்க வேண்டியதன் நியாயப்பாடுகள் குறித்து உரையாடப்பட்டது. இலங்கையில் மின்சார கட்டணம் நேற்று நள்ளிரவு முதல் குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதும் அது உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இல்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான பொது பயன்பாட்டு ஆணையகத்தின் பரிந்துரைகள் இலங்கை மின்சார சபைக்கு கிடைத்துள்ளதாக என்பது குறித்து தனக்கு தெரியாது என சபையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை கிடைத்தவுடன் நிதி அமைச்சகத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய மின்சார கட்டணங்களை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னரே உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என அவர் தெரிவித்துள்ளார். மின்கட்டண மறுசீரமைப்பு தொடர்பில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தகவல் வெளியிடுகையில் ஆணையகத்தின் பரிந்துரைகள் நேற்று இலங்கை மின்சார சபைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான தனது பரிந்துரைகள் குறித்து நிதியமைச்சகத்திடம் ஆலோசனை பெற வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிட்டார். 2009 ஆண்டின் 20ஆம் இலக்க இலங்கை மின்சார சட்டத்தின் பிரிவு 30 கீழ் மின்சார கட்டணங்கள் நிர்வகிக்கப்படும் என்று கூறப்பட்டது. அதற்கமைய மின்சார கட்டணங்கள் தொடர்பான யோசனை இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்படுகின்றது. இந்த திட்டம் தொடர்பான இறுதி முடிவை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு எடுக்கும். அந்த முறைமைக்கமைய 2009ஆம் ஆண்டு முதல் மின்சார கட்டணங்கள் நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சிறைச்சாலையில் உள்ள கைதியொருவரின் வீட்டிலிருந்து சுமார் 28 கோடி ரூபாய் ஒரே நாளில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குருநாகலில் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இந்த பணம் மீட்கப்பட்டுள்ளது. சுற்றி வளைப்பின் போது 18 கிராம் ஐஸ் போதைப்பொருள், கேப் ரக வாகனம் ஒன்றும் மற்றும் வேன் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறைச்சாலையில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் வீட்டிலேயே திடீர் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த நபர் சிறைச்சாலைக்குள் இருந்தவாறு போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடத்தி வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை வரலாற்றில் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரிடம் முதன்முறையாக பெருந்தொகை பணம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாது என்று தேசிய மக்கள் சக்தியின் நீதி அமைச்சர் அறிவிப்பதற்கு ஒரே காரணம் இனவாதம் தான் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கின்றார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வாரம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முன்னாள் கைதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினரின் ஆதரவுடன் கையொப்பம் பெறும் போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அது வெற்றி பெற்றுள்ளமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. விசேடமாக தமிழ் மக்களுக்காக போராடி ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கான தமிழ் மக்களின் உரிமை போராட்டம் மௌனிக்கப்பட்ட போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் அரசாங்கத்தினாலேயே ஒரு சட்டவிரோதமான கொடூரமான சட்டத்தின் ஆட்சியை மீறுகின்ற ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த கருத்து ஸ்ரீலங்கா அரசினால் சர்வதேச மட்டத்தில் விசேடமாக ஐநா பேரவையின் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதாவது பயங்கரவாத தடைச்சட்டம் ஒரு சட்டத்தின் ஆட்சி முறைக்கும் ஜனநாயகத்துக்கும் விரோதமான விடயமாகவும் கருதப்படுகின்றது. அது முற்றிலும் நீக்கப்பட்டு ஒரு புதிய சட்டம் சர்வதேச சட்டத்துக்கு அமைவாக கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அல்லது இருக்கும் சட்டத்தை முற்றுமுழுதாக மாற்றியமைத்து சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாக மாற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கொடூரமான பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்ற கோஷம் மேலோங்கி நிற்கின்றது. இது கையொப்பம் பெறும் போராட்டம் ஊடாகவும் வேறு வழிகளிலும் வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அரசியல் கைதிகள் என்று யாருமில்லை என்று கூறுகின்றார். அவர் அதனை சொல்வதற்கு அரசியல் பின்னணிதான் காரணம். ஏனெனில் இதற்கு முன் அவருடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் காலத்தில் வடக்கு கிழக்கு வந்து சிறையில் உள்ள அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று பேசியிருந்தார். ஆனால் தற்போது நீதி அமைச்சர் அந்த விடயத்திலிருந்து பின்வாங்குகின்றார். இது ஒரு அரசியல் காரணமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் JVP அமைப்பினரின் உறுப்பினர்களும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். அவர்களும் அரசியல் கைதிகளாகவே இருந்தனர். இப்போதும் கூட அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்காவிட்டால் வேறு ஒரு தரப்பு ஆட்சியில் இருந்திருந்தால் அவர்களது உறுப்பினர்கள் கைது செய்யப்படும் போது அது அரசியல் நோக்கத்துக்கான கைதாகவே இருந்திருக்கும். ஆனால் அதே நிலையில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடி கைது செய்யப்பட்டவர்களை அரசியல் கைதிகளாக கணிக்க முடியாது என்று தேசிய மக்கள் சக்தியின் நீதி அமைச்சர் அறிவிப்பதற்கு ஒரே காரணம் இனவாதம்தான். இது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். இந்த நீதி அமைச்சர் கடந்த காலங்களில் இருந்தே பிற்போக்குவாத நீதி அமைச்சர்களின் நிலைப்பாட்டுடன் இணைந்து போவது ஒரு பலத்தை ஏமாற்றத்தை தரும் விடயமாகும். இது தேர்தல் காலத்தில் வடக்கு கிழக்கில் மாற்றம் என்று வந்த தேசிய மக்கள் சக்தியின் நாடகம் என்பதை நிரூபிக்கும் விடயமாகவே காணப்படுகின்றது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட பாடசாலைகளில் 60 ஸ்மார்ட் வகுப்பறைகளை நியமிப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தமானது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சகத்தின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா ஆகியோருக்கு இடையே கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் பெருந்தோட்ட சமூகத்தில் உள்ள டிஜிட்டல் இடைவெளியை குறைப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக நுவரெலியா, கண்டி மற்றும் பதுளை மாவட்டங்களில் உள்ள பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு இந்த ஸ்மார்ட் வகுப்பறைகளை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் பெருந்தோட்ட பாடசாலைகளின் கல்வி தரத்தை மேம்படுத்துவது இதன் மற்றொரு நோக்கமாகும். இதற்காக இந்திய அரசாங்கம் 508 மில்லியன் ரூபாய் மானிய உதவியை வழங்கியுள்ளது. மேலும் இலங்கை அரசாங்கமும் இந்த ஸ்மார்ட் வகுப்பறைக்கு 115 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் முதல் பண்டைய கைதிகள் குழுவை ஹமாஸ் அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை விடுவிக்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் அறிவித்துள்ளது. போர் நிறுத்தம் வெற்றி பெற்றால் காசாவின் பெரும்பகுதியை அளித்த 46,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்ற மற்றும் போருக்கு முந்தைய 2.3 மில்லியன் மக்களை இடம்பெயர செய்த 15 மாத கால போர் முடிவுக்கு வரும் என சர்வதேசம் தெரிவிக்கின்றது. இது மத்திய கிழக்கில் ஈரான் மற்றும் லெபனானின் ஹிஸ்புல்லா, ஜேமனின் ஹவுதிகள் மற்றும் ஈராக்கில் உள்ள ஆயுத குழுக்கள் என இஸ்ரேலுடன் வளர்ந்த பகைமையை தணிக்கும் என்று கூறப்படுகின்றது. இதன்படி 3 கட்ட ஒப்பந்தத்தின் 6 வார முதல் கட்டத்தின் கீழ் ஹமாஸ் 33 இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிக்கும். இந்த குழுவில் அனைத்து பெண்கள், குழந்தைகள் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் உள்ளனர்.
முதல் கட்டத்தின் முடிவில் இஸ்ரேலிய சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 19 வயதிற்குட்பட்ட அனைத்து பலஸ்தீன பெண்கள் மற்றும் குழந்தைகளையும் இஸ்ரேல் விடுவிக்கும். விடுவிக்கப்பட்ட மொத்த பலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை விடுவிக்கப்படும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை பொறுத்து இதில் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 990 முதல் 1650 பலஸ்தீனியர்கள் வரை இருக்கலாம் என குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகள் தொடர்பாக எழுந்த தடைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனினும் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் அரசாங்கத்தால் ஒப்புதல் அளிக்கப்படும் வரை இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வது அதிகாரப்பூர்வமாக இருக்காது என கூறப்படுகின்றது. இதன்படி இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை கூடி போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இறுதி ஒப்புதல் அளிக்கும் என்று நெதன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடைசி நிமிட இழுபறிக்கு இஸ்ரேல் ஹமாஸை குற்றம் சாட்டியுள்ளதுடன் ஞாயிற்றுக்கிழமை நடைமுறைக்கு வரவிருக்கும் ஒப்பந்தத்தில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக ஹமாஸ் நேற்று அறிவித்துள்ளது. இவ்வாறான ஒரு பின்னணியில் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து காசாவில் 58 பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 101 பேர் கொல்லப்பட்டதாக சிவில் அவசர சேவை வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.